ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா OWS சிஸ்டம், ஆயிலி வாட்டர் சர்வீஸ் இல்லைனா ஆயிலி வாட்டர் சிஸ்டம். அதை பற்றி கொஞ்சம் நான் சொல்கிறேன். இது நம்முடைய வியூவர் நிறைய வாட்டி கமெண்ட் பண்ணியிருந்தார். இதை பற்றி உள்ள நோட்ஸ் நான் இன்னும் எடுத்துகிட்டு இருக்கேன். இதை பற்றி உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் நான் இப்போ கேதர் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஓகேங்களா? இதில் நான் ஃபஸ்ட்டாக இதை பேசிக்ஸாக இதில் OWS சிஸ்டத்தில் என்னென்ன வருங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஓடபிள்யூஎஸ்ன்னு சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயிலி வாட்டர் சர்வீஸ் இல்லைனா ஆயிலி வாட்டர் சிஸ்டம் சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே உங்களுக்கு அண்டர் கிரவுண்டு பைப்பிங் லைனில் தான் வரும். இப்போ ரிஃபைனரில் இருக்கக்கூடிய மெயினான வாட்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஎம் வாட்டரு, அது இல்லாமல் பார்த்திங்கன்னா சர்வீஸ் வாட்டரு, அது இல்லாமல் போர்ட்டபிள் வாட்டரு, இந்த மாதிரி தனித்தனியாக பார்த்திங்கன்னா வாட்டர்ஸ் இருக்கும். ஆர்ஓ வாட்டர்ஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸுக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த ப்ராசஸுக்கு யூஸ் பண்ணாமல் அந்த ப்ராசஸ்லேருந்து வரக்கூடிய கண்டாமினண்ட் வாட்டர், பியூர் வாட்டரில் பார்த்திங்கன்னா கண்டாமினேஷன் ஆகும். இப்போ நம்ம சில இடத்துலலாம் ஸ்க்ரப்பர்லாம் யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர் பார்த்திங்கன்னா கண்டாமினேட் ஆயிரும். இப்போ டிஎம் வாட்டரோ இல்லை ஆர்ஓ வாட்டரையோ நம்ம ஒரு ஸ்க்ரப்பரில் இன்ஜெக்ஷன் பண்ணும்போது அது பார்த்திங்கன்னா எந்த ப்ராடக்ட் கூட பண்ணி அதோடைய ப்ராசஸ் நடந்ததுக்கப்புறம் அந்த வாட்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டாமினேட் ஆயிரும். இந்த வாட்டர் பார்த்திங்கன்னா சோர் வாட்டர்னு சொல்லுவோம். இந்த சோர் வாட்டர் கண்டாமினேட்டட் வாட்டர்னு சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா சோர் வாட்டர் பைப்லைனில் போகும். இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அண்டர் கிரவுண்ட் சிஸ்டத்தில் தான் இருக்கும். இது டைரெக்டாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜில் போய் ஸ்டோரேஜ் ஆகும். அதுக்கப்புறம் இதில் வரக்கூடிய இந்த வாட்டரை என்ன பண்ணுவாங்கன்னா சோர் வாட்டர் ஸ்டிப்பர்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த ஸ்டோர் வாட்டர் ஸ்டிப்பரில் பார்த்திங்கன்னா ஸ்டிப்பிங் பண்ணிவிட்டு அதிலேருந்து ஹைட்ரோ கார்பனை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனியாக எடுத்துடுறாங்க. அதிலேருந்து வரக்கூடிய இந்த வேஸ்ட்டு வாட்டர் இருக்குது பார்த்திங்களா, இந்த வாட்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டாமினேட்டட் வாட்டர். இந்த கண்டாமினேட்டட் வாட்டரை என்ன பண்ணுவாங்கன்னா இடிபிக்கு அனுப்புகிறாங்க. இடிபிக்கு அனுப்பி அங்கே பார்த்திங்கன்னா நிறைய சிஸ்டம்ஸ் இருக்குது. அதில் ஒவ்வொரு சிஸ்டத்துலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு போயிட்டு அது அந்த வாட்டரில் இருக்கக்கூடிய கண்டாமினேஷனை ரிமூவ் பண்ணி அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர்ஓ பிளான்ட்டுக்குள்ளே போகுது. ஆர்ஓ பிளான்ட்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்டர் பியூரான வாட்டர் வருது. இதை ரீயூஸ் பண்ணிக்கிறாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிஃபைனரி, ஆயில் அண்ட் கேஸ் ரிஃபைனரியில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மெத்தடு. இந்த மெத்தடு தான் பார்த்திங்கன்னா எங்கள் இதில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெயின் ஸ்டோம் வாட்டரும் கலெக்ட் ஆகும். இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு இடிபி போகும். இப்போ ஸ்டிப்பர்லேருந்து ஹைட்ரோ கார்பனை தனியாக எடுத்ததுக்கப்புறம் வரக்கூடிய கண்டாமினன்ட் வாட்டர்லேயும் அப்புறம் இந்த ரெயின் வாட்டர் வருது பார்த்திங்களா, அதில் கண்டாமினேட் ஆகக்கூடிய வாட்டர்ஸையும் எல்லாத்தையும் கொண்டு போய்ட்டு இடிபியில் விட்றோம். இடிபியில் பார்த்திங்கன்னா அதோடைய ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரேஷன் யூனிட்டுக்கு போகுது. ஃபில்ட்ரேஷன் யூனிட்லேருந்து போய்ட்டு ஆர்ஓ பிளான்ட்டுக்கு போய்ட்டு ஆர்ஓ பிளான்ட்லேருந்து உங்களுக்கு ஆர்ஓ வாட்டராக வருது. அதை நாங்கள் திரும்பி ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இதுதான் பார்த்திங்கன்னா OWS சிஸ்டம். இதுதான் எங்கள் பிளான்ட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதில் நான் டைரெக்டாக பார்த்திங்கன்னா இதில் ஒர்க் பண்ணதில்லை. நான் இடிபியில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இந்த OWS சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணதில்லை. நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா OWSயில் செப்பரேட்டர்னு சொல்லி வச்சுருக்காங்க. இந்த செப்பரேட்டர் எந்த இடத்துல வருதுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயில் சென்ட்ரிஃபியூஜ் இருக்குது பார்த்திங்களா, அதே மாதிரி தான் யூஸ் ஆகுது. இப்போ டர்பைனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆயிலில் வேப்பர்ஸ் மிக்ஸ் ஆகி வரும். அதை நம்ம சென்ட்ரிஃபியூஜ் பண்ணுவோம். அதாவது உங்களுக்கு கிராவிட்டி ஹை ஸ்பீடில் கிராவிடேஷனல் ஹை ஸ்பீடில் பார்த்திங்கன்னா அதை ரொட்டேஷன் பண்ணுவோம். ரொட்டேஷன் பண்ணும்போது கிராவிட்டியில் ஃபோர்ஸில் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய வாட்டர் கண்டாமினன்ட் எல்லாமே கீழே வந்துடும், ஆயில் மேலே போயிடும். இந்த கான்செப்டில் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டர்ஸ் நிறைய இது ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி ஆயில் சென்ட்ரிஃபியூஜை வச்சும் அவங்க செப்பரேஷன் பண்ணுறாங்க. பிளான்ட் பெரிதாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டிப்பர் இருக்கும். இந்த ஸ்டிப்பர் வழியாகவும் உங்களுக்கு ஸ்டிப்பிங் பண்ணிவிட்டு ஹைட்ரோ கார்பனை தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துருவாங்க. கண்டாமினன்ட் வாட்டர் தனியாக வருது. இது இடிபி ப்ராசஸ் போயிடும். ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு OWS ஆயிலி வாட்டர் சர்வீஸ் சிஸ்டத்தை பற்றி உள்ள டீட்டெயில்ஸு. இதில் அவர் என்ன கேட்டிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா மேனுவே எப்படி ஓப்பன் பண்ணுவீங்க, லைவ் மேனுவே எப்படி ஓப்பன் பண்ணுவீங்கன்னு கேட்டிருந்தாங்க. நான் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய மேனுவேஸ் ஓப்பன் பண்ணி நான் பார்த்ததில்ல, நானும் பண்ணது கிடையாது. அதோடைய கன்சர்ன் ஆளுங்கள்கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அது எப்படி பண்ணுவாங்கங்கிறத நான் உங்களுக்கு இனி வரக்கூடிய வீடியோஸில் நான் போஸ்ட் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவர் ஒரு மாதமாக கேட்டுகிட்டே இருந்தார். எனக்கு அந்த சிஸ்டத்தை பற்றி கிளியரான ஐடியாஸ் இல்லாதனால தான் அதை பற்றி எடுக்கக்கூடிய நோட்ஸ் கொஞ்சம் அதிகமாக டைம் எடுத்துச்சு. இது ஓகே, அந்த பேசிக்ஸ் மட்டும் எனக்கு கிடச்சிது. உடனே நான் பார்த்திங்கன்னா அதை
வீடியோவை ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சது இருந்துச்சுன்னா எனக்கு வந்து மெயில் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் எப்படி பண்ணலான்னு சொல்லிவிட்டு. ஓகேங்களா? ஏன்னா நம்மளுடைய நாலேஜ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஷேர் ஆகணும்னா இந்த மாதிரி தான் பண்ணால் தான் முடியும். இது வந்து நிறைய பேருக்கு வந்து யூஸ் ஆகும் நான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்முடைய சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் நான் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.